ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா கார்த்திக் vlogs. நான் பிரியா. இன்றைக்கி சூப்பரான ஒரு டாபிக் தான் கவர் பண்ண போகிறேன். நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்ட் ஃப்ரீலான்சிங் பற்றி சொல்லுங்கன்னு. ஸோ எது பெட்டர் எல்லாமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி உங்கள்கிட்ட இன்றைக்கி இன்ஃபார்ம் பண்ண போகிறேன். அண்ட் கூடவே என்னோடய ருட்டீன் vlog தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் எங்கள் நேட்டிவ் தான் போனோம், அதுக்காக எல்லாமே ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் இது 2 days vlog ருட்டீன் தான். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பற்றி ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே சொல்ல போகிறேன். பேசிக்காக ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால் நம்ம ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயாக இருப்போம் அஃபிஷியலாக. அண்ட் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணலாம், நம்ம கம்பெனியில் பார்ட் டைமாகவும் பண்ணலாம், ரிக்குவயர்மெண்ட் பொறுத்து இருக்குது. நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செலக்ட் பண்ணதுனால யாருக்கும் நீங்கள் ஆஃபீஸ் போக தேவையில்லை எப்போவும். ஸோ வீட்டில் இருந்தே மீட்டிங்ஸ், வீட்டில் இருந்து கால்ஸ், அப்புறம் எல்லா ஒர்க்கும் வீட்டில் இருந்தே பண்ணலாம். இப்போ என்னெல்லாம் நம்ம வீட்டிலேருந்து வேலை பார்க்குறதுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதுதான் மென்ஷன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ்ட் சேலரி. உங்கள் சேலரி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அதை வச்சு தான் ஆஃபர் லெட்டர் ஃபைனல் பண்ணுவீங்க, நெகோஷியேட் பண்ணி ஹெச்ஆர் கூட. ஸோ உங்கள் சேலரி எப்போவும் ஃபிக்ஸாக தான் இருக்கும். செகண்ட் வந்து ஜாப் செக்யூரிட்டி. ஸோ ஜாப் செக்யூரிட்டி மீன்ஸ் உங்கள் கம்பெனி உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் தரும், இல்லைனா ஒரு ஆஃபர் லெட்டர் தருவாங்க. அந்த மாதிரி ஆஃபிஷியலாக ஏதாவது டாக்குமெண்டேஷன் உங்கள் மெயிலில் அனுப்பி விடுவாங்க. அங்கே நம்ம சைன்லாம் பண்ணணும், நம்ம அஃபிஷியலாக எக்ரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம சைன்லாம் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக இருக்கும் கான்ட்ராக்ட். அப்புறம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் தான். நீங்கள் வந்து 9 to 5 அந்த மாதிரி கம்பெனி ஏதாவது ஒரு டைமிங் டிசைட் பண்ணி வச்சுருக்கோம். 9 to 5 இல்லை 10 to 6:30 அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ அது உங்கள் கம்பெனி பொறுத்து தான் இருக்குது. கொஞ்சம் எப்படி முன்ன பின்ன ஆகலாம், ப்ராப்பராக 6:30க்கு லாக் அவுட்லாம் பண்ண முடியாது. ஸோ அது கொஞ்சம் அங்கேயுமா இருக்கும், பட் ரொம்ப நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. ப்ளஸ் ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட். உங்களுக்கு வந்து அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க, கம்பெனிக்கு எந்த மாதிரி ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, எந்த மாதிரி ஜாப் நம்ம பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, இது எல்லாமே அவங்க கிளியராக சொல்லிடுவாங்க. அண்ட் நம்மளுக்கு ஏதாவது தெரியலன்னா அவங்க சொல்லியும் தருவாங்க டீம்ஸ். ஸோ நம்ம இந்த மாதிரி டீமுக்குள்ளே ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்கும். பிகாஸ் நம்மளும் நியூவாக இருப்போம் கம்பெனியில். ஸோ அவங்களுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட்னு நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே ரொம்ப புரியாது, பட் போக போக தான் நம்மளும் ஹேண்டில் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து லீவ் பெனிஃபிட்ஸ். உங்கள் கம்பெனி உங்களுக்கு பர்டிகுலர் இந்த இயருக்கு இவ்வளோ லீவ்னு அலோகேட் பண்ணிடும். சிக் லீவ் இருக்கும், கேஷுவல் லீவ் இருக்கும், சில கம்பெனிஸில் மெட்டர்னிட்டி லீவ் இருக்கும். அந்த மாதிரி நிறைய லீவ்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்து வச்சுருப்பாங்க. நீங்கள் ஹெச்ஆர் டாக்குமெண்ட் பார்த்தா அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ப்ளஸ் தான், பட் ப்ளஸ் இருக்க மாதிரி மைனஸும் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இப்போ மைனஸ் தான் மென்ஷன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிக்ட் டைமிங்ஸ் தான். இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே வந்து ஃபுல் டே ஹெச்ஆர் வந்து நம்ம ஸ்க்ரீனை செக் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறோமோ அவங்க நம்ம ஸ்க்ரீன் அப்போ வரைக்கும் செக் பண்ணிகிட்ருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஸ்க்ரீன் அவங்க செக் பண்ணுவாங்க அவங்களுக்கு டைம் இருக்கும்போது. அண்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எப்போது நம்ம ஸ்க்ரீன் கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு மேலே ஃப்ரீஸாக இருக்குது, நம்ம எதுவுமே ஒரு மூமெண்ட்ஸ் காமிக்கலைன்னா அவங்க வந்து நம்மகிட்ட மெசேஜ் பண்ணி கேட்பாங்க என்ன பிரச்சனை, என்ன எல்லாம் ஓகே அந்த மாதிரின்னு. ஸோ இந்த மாதிரி மைக்ரோ மேனேஜ்மெண்ட் ரொம்ப பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்க்ரீன் செக் பண்ணுறது எல்லா கம்பெனிஸ்லாம் இல்லை, பட் சில கம்பெனிஸில் கண்டிப்பாக இருக்குது. அப்புறம் நம்ம சூப்பர்வைசர் இருப்பாங்க, மேனேஜர் இருப்பாங்க, டிஎல் இருப்பாங்க. ஸோ நம்ம ஹையர் அத்தாரிட்டியில் யார் நம்ம போஸ்ட்டுக்கு மேலே இருக்காங்களோ அவங்க ஒரு மீட்டிங்ஸ், அப்புறம் டார்கெட், டெட்லைன் எல்லாம் கண்டிப்பாக கொடுத்துட்டே இருப்பாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் நம்ம மேலே தான் ப்ரெஷர் இருக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. நம்ம டீமாக ஒரு விஷயம் கம்ப்ளீட் பண்ணணும்னு இருந்தாலும் நம்ம மேலேயும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஸோ நம்ம எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டா நம்மளையும் திட்டுவாங்க. அப்புறம் ஃப்ளெக்சிபிலிட்டி தான். ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மீட்டிங் இருக்குது அண்ட் நம்ம மேனேஜர் கூட பேசிகிட்ருக்கோம், அந்த டைமில் பேபிக்கு நம்ம தேவைப்படும். ஸோ அப்போ வந்து நம்ம இங்கே பார்க்கவா அங்கே பார்க்கவான்னு இருக்கும். ப்ளஸ் லாஸ்ட் வந்து க்ரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு ரொம்ப க்ரியேட்டிவிட்டி ஃப்ரீடம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி எப்படினாலும் பண்ணுங்கள், உங்கள் ஐடியாஸை எடுத்துகிட்டு வாங்க, உங்கள் டேலண்ட்டை காமிங்க, அந்த மாதிரின்னு இருக்காது. பட் மோஸ்ட்லி அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதை தான் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, அதுதான் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு கான்ஸ் தான், ஒரு மைனஸ் தான் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபில். நானும் இவ்வளோ இயராக அது எல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன்.
ஸோ இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பற்றி ப்ளஸ் அண்ட் மைனஸ் நம்ம ரெண்டுமே பார்த்தாச்சு. இப்போ ஃப்ரீலான்சிங் பற்றி தான் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரீலான்சிங்னால் நீங்கள் ஒரு கம்பெனியில் அஃபிஷியலாக எம்ப்ளாயாக இருக்க மாட்டீங்க. உங்களை ஒரு ப்ராஜெக்ட்க்கு இல்லைனா ஒரு டார்கெட்டுக்கு உங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒர்க் முடித்ததும் நீங்கள் உங்கள் பே வாங்கிட்டு நீங்கள் போயிடலாம். ஸோ நீங்கள் அஃபிஷியலாக ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயாக இருக்க மாட்டீங்க. இப்போ நீங்கள் கான்டென்ட் ரைட்டிங் பண்ணுவீங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க, இல்லைனா ஒரு வீடியோ டார்கெட் கொடுப்பாங்க, அது எல்லாம் ஸ்கிரிப்ட் பண்ணித்தாங்கன்னு சொல்லி. ஸோ நீங்கள் அதுக்கு ரிட்டன் அவங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் எல்லாம் அப்ரூவ்லாம் ஆனதுக்கப்புறம் உங்கள் பே அவங்க கொடுத்துருவாங்க. நீங்கள் டாட்டா பை-பைன்னு சொல்லிடலாம். இப்போ ஃப்ரீலான்சிங்கில் இருக்க ப்ளஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி தான். உங்களுக்கு ஒரு ஒர்க் தான் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஒரு 3 days எடுத்துக்கோங்க அந்த மாதிரின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த 3 daysல நீங்கள் இதை ஒரு ஃபுல் டே உட்காந்துனாலும் அந்த ஒர்க் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டிவைட் பண்ணி உங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ஒர்க் பண்ணி அந்த டைமிங்குள்ளே கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு இதில் டோட்டல் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். நீங்கள் ஒரு மார்னிங் 2 hours உட்காந்து இதை கூட பண்ணி முடிச்சிடலாம். பட் ஓகே, சப்மிட் பண்ணும்போது அது ஒரு 3 daysக்கு அப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃப்ரீலான்சிங்கில் நம்மளுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் உண்டு. பேபி இருக்குது, ஃபேமிலி இருக்குது, அப்போனாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். பிகாஸ் சொன்ன மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் இதில். ஸோ நமக்கு ஃபேமிலிக்கு நம்ம நீட் இருக்கோ அப்போ நம்ம ஃபேமிலி டைம் கொடுக்கலாம். எப்போ நமக்கு ஃப்ரீயாக இருக்கும், ஒரு ஒர்க் நம்ம பண்ண போகிறோமோ அப்போ நம்ம ஒர்க்கு டைம் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அப்பப்போ டைம் டிவைட் பண்ணி ஒர்க் பண்ணிடலாம். ரெண்டுமே மேனேஜ் பண்ணலாம், ஃபேமிலி அண்ட் ஒர்க் டுகெதர். அப்புறம் வந்து இதில் ஸ்கில் பேஸ்ட் இன்கம் தான் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தெரியும் அந்த விஷயத்தை பற்றி. ஃபார் எக்ஸாம்பிள் கிராஃபிக் டிசைனிங், கான்டென்ட் ரைட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், அப்புறம் வீடியோ எடிட்டிங், இன்னுமே நிறைய இருக்குது, வாய்ஸ் ட்ரான்ஸ்லேஷன், இந்த மாதிரி நிறைய கவர் பண்ணலாம். இதில் உங்களுக்கு எவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்குது எல்லாமே பார்த்து நீங்கள் ஒரு பட்ஜெட் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும். அதை வச்சு தான் அவங்க உங்களுக்கு தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்க்கு நீங்கள் ஒரு 5,000 சார்ஜ் பண்ணுறீங்கன்னா அவங்க அது ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் நீங்கள் அந்த ஒர்க் முடித்ததும் உங்களுக்கு 5,000 அனுப்பிடுவாங்க, அவ்வளோதான். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் வந்து பாஸ் ப்ரெஷரே இருக்காது. உங்களுக்கு நம்ம டெய்லி ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒர்க் பண்ணுற மாதிரி யாராவது ஒருத்தங்க உட்காந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. இதில் கம்ப்ளீட் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், கம்ப்ளீட் க்ரியேட்டிவிட்டி ஃப்ரீடம் இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் பண்ணலாம். அண்ட் ஃபைனல் ரிசல்ட்டில் எதுவும் சேஞ்சஸ் வேணும் அது மட்டும் நம்ம ஹையர் அத்தாரிட்டி நம்மகிட்ட சொல்லிடுவாங்க. அது நம்ம கொஞ்சம் பண்ணி கொடுத்துட்டா கிளியர் ஆயிரும். ஸோ இதுதான் ஃப்ரீலான்சிங்காக ப்ளஸ் பாயிண்ட்ஸ். பட் இப்போ நம்ம மைனஸும் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபிக்ஸ்ட் இன்கம் இருக்காது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே அதுதான். ஸோ சொன்ன மாதிரி நீங்கள் சில மந்தில் நல்லா 50,000 70,000 அந்த மாதிரி கூட ஏர்ன் பண்ணலாம். பட் சில மந்தில் ஒரு 5,000 7,000 10,000 இந்த மாதிரி கூட ஏர்ன் பண்ணலாம். ஸோ இது டோட்டலி உங்கள் கிளையண்ட் மேலே தான் டிபெண்டாக இருக்கும். கிளையண்ட் மீன்ஸ் எங்கே நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அவங்க தான். ஸோ உங்கள் கிளையண்ட் மேலே தான் டிபெண்டாக இருக்கும் ஒரு மந்த்க்கு உங்களுக்கு எவ்வளோ கிளைண்ட்ஸ் வராங்கன்னு. ஸோ நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி இதில் ஃபிக்ஸ் சேலரி இருக்காது. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து செல்ஃப் மார்க்கெட்டிங் தான். நீங்கள் உங்களுக்காக நீங்கள் தான் மார்க்கெட் பண்ணணும். எந்த மாதிரி நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த மாதிரி நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கீங்க, இது எல்லாமே நீங்கள் தான் உங்களை மார்க்கெட் பண்ணணும். பிகாஸ் பீப்புளுக்கு தெரியாது நீங்கள் யார், உங்கள் டேலண்ட் என்ன, உங்களோட ஸ்கில்ஸ் என்னென்னு தெரியாது. ஸோ நீங்கள் தான் அதை நல்லா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ப்ளஸ் எவ்வளோ கிளைண்ட்ஸ் வராங்களோ அவங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நோ பெனிஃபிட்ஸ். உங்களுக்கு கம்பெனிலேருந்து இன்சூரன்ஸ் கிடைக்காது, லீவ் பாலிசி கிடைக்காது, அந்த மாதிரி எந்த பெனிஃபிட் ஒரு எம்ப்ளாய்க்கு கிடைக்குமோ அது எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. இப்போ ரெண்டுலேயும் விச் இஸ் பெட்டர்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் சிச்சுவேஷன் பொறுத்து தான் டிசைட் பண்ணணும். இல்லை எனக்கு ஃபிக்ஸ் சேலரி இவ்வளோ இருந்தாலே போதும், நான் இந்த ரூட்டீன் தான் ஷேர் பண்ண போகிறேன், அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பெட்டர். பட் இல்லை எனக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும், இன்கம்லேயும் ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும், டைம்லேயும் ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும்னா நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செலக்ட் பண்ணாமல் ஃப்ரீலான்சிங் தான் செலக்ட் பண்ணணும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்னுமே நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.